Hi, hello, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு tamiltechsalem. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா Oneplus Nord 2 அப்படின்ற மாடல் வந்துட்டு புதுசா லான்ச் பண்ண போறாங்க. அந்த மாடலோட ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடலோட டிஸ்ப்ளே பத்தி பார்க்கலாம். இதுல 6.43 இன்ச்சஸுக்கு ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனோட AMOLed டிஸ்பிளேவோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டிக்காக டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஐ ஃபோட்டோ என்ஹான்ஸ்மெண்ட்டும் ஏஐ வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பெட்டரான வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை டெலிவர் பண்ணணும் அப்படின்றக்காக இந்த டிவைஸில் ஏஐ ரெசல்யூஷன் பூஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கடைசியாக டிஸ்பிளேவோட ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5th ஜென்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதோட பின்பக்க கேமரான்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரான்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சலுக்கான சோனி IMX766 ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் சென்சார் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்ற 2 கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் லென்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் டைம் மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 ப்ராசஸர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர். இந்த டிவைஸ் ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட் 5G எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்னே சொல்கிறாங்க. நீங்கள் கேமிங் விளையாடும் போது ஹைரன் கிராஃபிக்ஸில் ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மூத்தரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் இந்த Oneplus Nord 2ஓட பேட்டரின்னு பார்த்தோம் அப்படின்னா 4500 mAhக்கான பேட்டரி வந்துட்டு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூடவே 65 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த மாடலோட ஓஎஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் Android 11 கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆக்சிஜன் ஓஎஸ் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்றத OnePlus கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அநேகமாக OnePlusல ஆக்சிஜன் ஓஎஸ் கொடுக்க போகிற கடைசி மாடல் இந்த மாடலாக தான் இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு மேலே வர எந்த மாடலுக்கும் ஆக்சிஜன் ஓஎஸ் கொடுக்க போகிறது இல்லைன்ற மாதிரி OnePlus சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து அதையும் பார்க்கலாம். அடுத்ததாக இதோட செக்யூரிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த Oneplus Nord 2வை மற்ற OnePlus மாடல்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் புது அப்டேட்டட் ஃபீச்சர்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒன்று தான். அந்த புது அப்டேட்டட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக் டைமென்சிட்டி ப்ராசஸர் மட்டும்தான். மற்றபடி இதில் பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த புது அப்டேட்டட் ஃபீச்சரும் கிடையாது. அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த Oneplus Nord 2வை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.